ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில வந்திருக்கிற எல்லாரையும் அன்போடு கூட நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். යේසුස් වහන්සේගේ නාමයෙන් මේ උදෑසන ආවාව ඔබ සියලු දෙනා අපි ආදරයෙන් පිළිගන්නවා. விசேஷமாக இந்த 21 நாள் உபவாச ஜெபத்தினுடைய 17வது நாளுக்கு நாங்கள் வரவேற்கிறோம். විශේෂයෙන්ම දවස් 21 නිරාහාරය තුල අපි 17 වෙනි දවසට අපි ඇවිල්ලා සිටිනවා. ஆமென். இன்றைய நாளை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். අද දවස බාර කරලා අපි යාත්‍රා කරන්න යනවා. கர்த்தர் தாமே தொடக்கத்து முடிவு வரைக்கும் நடத்தும்படியாக ස්වාමීන් වහන්සේ අප ආරම්භයේ සිට අවසානයේ දක්වා මඟ පෙන්වන්න පිණිස. எல்லா தடைகளை உடைத்து கர்த்தர் எல்லாரையும் அழைத்து வரும்படியாக හැම බාධාවක්ම කඩලා හැම දෙනෙක්ම ස්වාමීන් වහන්සේ කැඳවන්න කියලා. ஹalleluya. நாங்கள் கண்களை மூடி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். Thank you Jesus. අපි ආස්වාසලා අපි යාත්‍රා කරමු. හalleluya. பரலோக தகப்பனே ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பரிசுத்தமுள்ள கரத்தில் இந்த 17வது நாளை ஒப்புக் கொடுக்கிறோம். ராஜாதி ராஜாவே, ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் ஆண்டவரே உம்முடைய வல்லமை உம்முடைய பிரசன்னங்களை ஆளுகை செய்யபடியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை நடத்துகிற ஒவ்வொரு தேவதாசரையும் உம்முடைய பரிசுத்தமுள்ள கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரை அவர்கள் அல்ல ஆண்டவரே, அவர்கள் மூலம் நீர் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா தடைகளையும் உடைத்து போடுங்க ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளை அழைத்து வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நீரே ஆண்டவரே, உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும் ஆண்டவரே, ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும். அப்பா பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய ஆளுகை எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. எல்லா துதி கனம் மகிமையாவும் உம்முடைய பரிசுத்தமுள்ள கரத்தில் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. Thank you Jesus. இந்த காலை வேளையில கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தி ஆராதித்து அது போல அப்படியே கர்த்தருடைய வார்த்தைகளை நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். මේ උදෑසන අපි ස්වාමීන් වහන්සේගේ නාමයේ මහිමයට පාත්‍ර කරලා අපි নমස්කාර කළා. එහෙම අපි ස්වාමීන් වහන්සේගේ වචනය අසන්නට අපි යනවා. இன்றைய நாள் எங்கள் மத்தியில அருமையான ஊழியக்காரன் பிரதர் பெர்க்மன்ஸ் இணைந்திருக்கிறார். අද දවස යහපත් වූ දේව සේවකයා බර්ක්මන් අප මැද ඉන්නවා. அவரும் அவருடைய டீமும் வந்திருக்கிறது. அவர் டாட் என்ற மினிஸ்ட்ரியை அங்கே நடாத்தி வருகிறார். ඔහුත් ඔහුගේ කණ්ඩායමත් අප මැද ඇවිල්ලා ඉන්නවා. ஆமென். நாங்கள் அன்போடு கூட வரவேற்போம். இந்த நேரத்தை நாங்கள் அவருக்கு கொடுப்போம். நாங்கள் சந்தோஷம் அடைகிறோம் இன்றைய நாளில் எங்கள் மத்தியில இணைந்து கொண்டதை குறித்து. අපි ඔහුව ආදරෙන් කැඳවනවා. අපිත් එක්ක අද ඉන්න එක ගැන අපි සතුටු වෙනවා. ஆமென். இந்த நேரம் உங்களுக்குரிய பிரதர், தொடர்ந்தும் நடத்துங்க. கர்த்தர் உங்களை මේ ஆசீர்வதிப்பார். වෙලාව ඔබගේ සහෝදරයා ඔබ මඟ පෙන්නනවා. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். சில வினாடிகள் அப்படியே ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். Thank you Jesus. நன்றி. Oh hallelujah. Hallelujah. Thank you Father. Thank you Lord. Thank you Jesus. உற்சாகமாய் நான் ஒரு பாடலை பாடி காலை வேளையில ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். ஆமென். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். Thank you Jesus. Hallelujah. நன்றி ஆண்டவரே. மே வீரயா நித்தி ஜாய மட்டதேனு மாத்துல வெஜபனா சந்தோஷாய் மட்ட விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார் சந்தோஷம். நான் பாடி பாடி மகிழ்வே, தினமாடி ஆடி துதிப்பே. நான் பாடி பாடி மகிழ்வே, தினமாடி ஆடி துதிப்பே. எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே, எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே, என் இயேசு ஜீவிக்கிறார். மா இயேசு ஜீவமானா, மா காயமி சத்துட்டின், மா நட்டமி ஸ்துதியேன். மா காயமி சத்துட்டின், மா நட்டமி ஸ்துதியேன். மாதுவகோஸ்கி அண்ணன், மாதுவகோஸ்கி அண்ணன், மா ஜேசு ஜீவமானாய், மா ஜேசு.
அபிக்கியமும் மாஜேசு ஜீவமானாய். ஹல்லேலூயா ஆமென் 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 ஹல்லேலூயா ஆமென். இந்த நாள்ல வந்திருக்குதானே யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். உலகத்திலே எங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பாக்கியம் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தை உயர்த்துவது. ஹல்லேலூயா. ஒரு மனமுள்ளவர்களாய் ஒரே குடும்பமாய் நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. நாமத்தை மட்டுமே உயர்த்துகிறோம். எல்லாவற்றிலும் நீர் ஒருவரே மேலானவர். ஹல்லேலூயா. நமஸ்கார கரம். Thank you Father, thank you Jesus. நன்றி 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 ஆண்டவரே, நன்றி சுவாமி, நன்றி ஆண்டவரே. அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார். இயேசு அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார். சொல்லுங்க. என் பாவம் அனைத்தும் என் பாவம் அனைத்தும் மன்னித்தார், புது மனிதனாக மாற்றினார். ஹல்லேலூயா. உயர்த்தி சொல்லாம அவருடைய நாமத்தை உயர்த்தி என்னோடு சேர்ந்து thank you Father, thank you Jesus. ஹல்லேலூயா. அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார். எந்தன் பாவம் அனைத்தும் எந்தன் இயேசு எந்தன் பாவம் அனைத்தும் ஓ புது மனிதனாய் புது மனிதனாக மாற்றினார், புது மனிதனாக மாற்றினார். இதைமே வீரையா நித்தி ஜாய மற்றதேனு மாற்றுள்ள வெஜமனா சந்தோஷாய் மற்ற விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். ஒரே ஒரு தடவை அல்லேலூயா ஆமென் 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 அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். நாம உயர்த்துகிறோம் ஆண்டவரே. காலை வேளையில் ஆண்டவரே கிருபை அதிகமாய் இருக்கிறது. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென். சில வினாடிகள் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தலாம். ஒப்பு கொடுத்தவர்களாக thank you Father, thank you Jesus. Hallelujah. Surrender ourselves to God. ஆண்டவரே நீர் இந்த காலை வேளையில வழி நடத்துவீராக. உம்முடைய வார்த்தை எங்களோடு இடைப்படும். Hallelujah, hallelujah, hallelujah. நீ பரிசுத்தமான கிடம் கொடுக்க ஆரம்பிக்கலாம். Thank you Father. Oh glorious God. உம்மையல்லாமல் எங்கே செல்வோம் ஆண்டவரே. வாழ்வு தருகிற நிச்சய வார்த்தைகள் உம்மிடம் உண்டு. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹிம் ஆராதிப்பே, அடோனாய் ஆராதிப்பே, இயேசுவே ஆராதிப்பே, எல் ஷடாய் நாம
Elohim Namadimi, Adonai Namadimi, Esuni Namadimi. அப்படியே என்னோடு சேர்ந்து ஒகுவாகே கனக்குன யஹபத் மட்டகரன்னட்ட அது அன்னமுவேதாமே இயேசுவே. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என்பே. உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உபமனாய் மாகே திவியே உபகாரல்ல சாசிட்டியே உபநமத்தின திவ்யமமாகே வினாசுவியை சமிந்தே. El Shaddai Namadimi, Elohim Namadimi, Adonai Namadimi, Yeshuni Namadimi. கரங்கள் உயர்த்தி El Shaddai ஆராதிப்பே, Elohim ஆராதிப்பே, Adonai ஆராதிப்பே, இயேசுவே. Elohim Namadimi, Adonai Namadimi, கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரமெடுத்து காத்தவரே. கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. El Shaddai ஆராதிப்பே, Elohim ஆராதிப்பே, Adonai ஆராதிப்பே, இயேசுவே ஆராதிப்பே. El Shaddai Namadimi, Elohim Namadimi, Adonai Namadimi, இயேசுவே Namadimi. Hallelujah. Thank you, Father. Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே, முழு இதயத்தோடு. Glorious God. Hallelujah. நன்றி 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 ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமம் ஒன்றே உயர்ந்தது. name above all names. Oh, hallelujah, hallelujah. You alone are worthy, God. You alone are worthy, Father. Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி சுவாமி. Hallelujah. நன்றி இயேசுவே. காலை வேளையில நீரிடைப்படும்படியாக மிகுதியான நேரங்கள், காலங்கள் எல்லாவற்றையும் தேவனுடைய கரம் கூடவே இருந்து வழி நடத்தும்படியாய் ஆண்டவரே வந்திருக்குதான யாவரையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். வார்த்தையினூடாக இடைப்படுங்க. உங்களை தாழ்த்தியும் நாமத்தை உயர்த்தி செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Amen. Hallelujah. Brother Nisandar. Hari Simpson. Yes.
ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த காலை வேளையில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். ස්වාමී යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් ඔබ පිළිගන්නවා. ஆண்டவர் இந்த காலை வேளையில் எங்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ මේ උදෑසන අප මැදේ වාසය කරමින් සිටිනවා. கர்த்தர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டு நாங்கள் ஒரு ஜூம்ல ஒரு டிவைஸ்க்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறோங்கிறது அல்ல. අපි මේ Zoom කියන එක ඉස්සර අපි වාඩි වෙලා ඉන්නේ. අපේ ආත්මාව ස්වාමීන් වහන්සේ අසනවා. உன்னுடைய ஜெபதொனி ஒலிக்கிற எல்லைகளிலே வான மண்டலங்களிலே கர்த்தருடைய ஆவியானவர் கிரிகை செய்து கொண்டிருக்கிறார். ඔබගේ ආත්මාව කරන කොටගෙන ස්වාමීන් වහන්සේ ලාස්කා මණ්ඩපයේ උන්වහන්සේ ක්‍රියා කරමින් සිටිනවා. காலையிலே தேவனை தேடுகிற வேளையில நீ அமர்ந்திருக்கிற எல்லைகளிலும் அமர்ந்திருக்கிற தெருக்களிலும் அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ඔබ යාත්නා කරද්දී ඔබ ඉන්න ස්ථානය තුල ඔබ වාඩි වෙලා ඉන්න ස්ථානය තුල හාස්කම් සිදු වෙන්න පටන් ගන්නවා. இந்த நாளிலே நாங்கள் விரைவாக கர்த்தருடைய வார்த்தைக்கு போகிறோம். අපි මේ උදෑසන ඉක්මනින් අපි ස්වාමීන් වහන්සේගේ වචනය වෙත යන්න යනවා. அதுக்கு முன்பதாக இந்த நாளிலே இந்த வாய்ப்பை ஏற்படுத்தியபடினாலே நான் முதலாவது தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். මම මුලින්ම මේ අවස්ථාව දුන්න නිසා ස්වාමීන් වහන්සේට ස්තුති කරනවා. அதே போல ரிவைவல் குளோபல் மினிஸ்ட்ரீஸ் பாஸ்டர் சிம்சன் அவர்களுக்கு நான் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள என்னுடைய குழுவினருக்கும் එමෙන්ම රිවයිවල් ෆයර් ග්ලෝබල් මිනිස්ට්‍රියගේ දේවගැති සිම්සන්ටත් ඒ කණ්ඩායමටත් මම ස්තුති කරනවා. நான் என்னுடைய பெயர் பர்க்மன்ஸ். நாங்கள் நராயா ஏஓஜி திருச்சபையின் சார்பாகவும் මගේ නම බර්ක්මන්. අපි AOG ඒ සේවය තුල ඉන්නවා. டிசைபிள்ஸ் ஆஃப் ட்ரூத் என்கிற யூனிவர்சிட்டி பிள்ளைகள் மத்தியிலே நடத்தப்படுகிற அந்த டாட் என்கிற மினிஸ்ட்ரியின் சார்பாகவும் நாங்கள் மத்தியிலே வந்திருக்கிறோம். අපි විශේෂයෙන්ම ගෝලත්වයන් කියනා වූ මේ පාසල තුල අපි ඩොට් කියන සේවය තුල අපි ඉන්නවා. இந்த தேசத்தின் எழுப்புதலை காணும்படியாக தேசத்தில் இருக்கிற பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்று கூடி இன்றைக்கு ஒரு 200 வாலிபர்கள் கர்த்தருடைய எழுப்புதலின் பயணத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். අපි මේ දේශයේ පිපිදීම වෙනුවෙන් අපි තරුණයන් මැදි අපි සේවය කරමින් ඉන්නවා. பல்கலைக்கழகத்தில் இருக்கிற மாணவர்கள் 200 பேர் அந்த இடத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். අපි ස්වාමීන් වහන්සේට ස්තුති කරනවා. ஆமென். ஓகே, நாங்கள் இந்த நாளிலே எல்லாரும் இந்த நாட்களிலே எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? අපි හැමෝම මේ දවස්වල එක්කන්වන් නිසා අපි දුවමින් සිටිනවා. உங்களுக்கு முடிஞ்ச ஒரு நீங்க சின்ன ஒரு ஒன் வேர்ட்ல நீங்க டெக்ஸ்ட்ல போடலாம், இல்லாட்டி அன்மியூட் பண்ணி சொல்லலாம். நாங்க எல்லாரும் எதை நோக்கி இந்த நாட்களில் ஓடி இருக்கோம்? எதற்காக இந்த உபவாச ஜெபம்? எதற்காக நாங்கள் இத்தனை பிரயாசங்களை படுகிறோம்? ඔබට එක ටැක්ස් එකකින් ඔබට දාන්න පුළුවන් අපි කුමක් උදෙසාද අපි මේ දවස්වල දුවගෙන ඉන්නේ. சபைகள் எதற்காக இந்த நாட்களிலே பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறது? සභාව මේ දවස්වල කුමක් උදෙසාද මහන්සි වෙමින් සිටින්නේ. இன்னைக்கு அதிகாலையில நீங்க எழும்பி எதற்காக 6 மணியிலிருந்து 7 மணிக்கு இன்றைக்கு ஜெபம் பண்றீங்க? 21 நாள் நாங்க என்னத்துக்கு ஃபாஸ்டிங் இருக்கிறோம்? ඔබ උදෑසන 6 ඉඳලා 7 වෙනකන් ඇයි ඔබ උදෑසන නැගිටලා යාත්නා කරන්නේ? ඇයි අපි දවස් 21ක් නිරහර වෙන්නේ? உங்களிடத்துல இருந்து நான் பதில்களை எதிர்பார்க்க முடியுமா? මට ඔබගෙන් උත්තර ලබා ගන්න පුළුවන්ද? நாங்க எல்லாரும் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கோம்? அல்லது முகாந்திரம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? අපි මොකක් උදෙසාද අපි මේ දුවගෙන ඉන්නේ? ஆமென். ආමේන්. சோ நாங்கள் தேடி பார்த்தா අපි හොයලා බැලුවොත් நாங்க எல்லாருமே ஏதோ ஒரு காரியத்துல எழுப்புதலை நோக்கி நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். අපි කුමක් හෝ කාරණාවක් තුල පිපිදීම උදෙසා අපි දුවගෙන ඉන්නවා. தேவ ராஜ்யத்தை பகிரங்கமாக எங்கள் தேசங்களின் நடுவிலே தேவனுடைய ராஜ்யம் பகிரங்கப்படுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். අපේ දේශය තුල ස්වාමීන් වහන්සේගේ රාජ්‍ය බැසෙන්න ඕනේ කියලා අපි දුවගෙන යනවා. இதற்கு எங்களுக்கு ஆதாரமாக நாங்கள் எங்கள் கைகளிலே பிடித்து வைத்திருக்கிற ஒரு வசனத்தை தான் இன்றைக்கு நாங்கள் வாசிக்க போகிறோம். අපි විශේෂයෙන්ම අපි කියවන්න යනවා ස්වාමීන් වහන්සේගේ වචනේ අපි අල්ලගෙන ඉන්න වචනයක්. யோவேல் 2வது அதிகாரம் 28 29 எல்லாருக்குமே தெரிந்த வசனம். நாங்க எல்லாருமே கேள்விப்பட்ட வசனம். අපි හැමෝම අහලා තියෙන වචනයක් යෝවෙල් පොතේ අපි කියවන්න යනවා යෝවෙල් දෙවෙනි පරිච්ඡේදයේ 28 29வது வசனம். 28 29 අපි කියවන්න යනවා. யோவேல் 2வது அதிகாரம் 28 29. යෝවෙල් දෙවෙනි පරිච්ඡේදයේ 28 29 ඉන්පසු මාංශමය වූ සියල්ලන් කෙරෙහි මාගේ ආත්මය වගුරුවන්නෙමි.
නුඹලාගේ පුත්‍රයෝද දූවරුද අනාගත වාක්‍ය කියන්නෝය. නුඹලාගේ මහල්ලෝ සප්න දකින්නෝය. නුඹලාගේ යෞවනයන්ට දර්ශන පෙනෙනවා ඇත. ඒ දවස්වලදී දාසයන් සහ දාසින් කෙරෙහි පවා මගේ ආත්මය බබුරුවන්නෙමි. ආමෙන්. தமிழ்ல யாரும் வாசிக்க முடியுமா? ஆமென். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொற்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். ஆமென். ஆமென். இன்றைக்கு எல்லா இடங்களிலும் பேசப்படுகிற ஒரு காரியம் தான் கடைசி காலத்தின் எழுப்புதல். මේ දවස්වල හැමතැනම කතා කරන දේ තමයි අවසාන කාලයේදී පිපිදීම. இன்னைக்கு சபைகள் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறது. අද සභාවන් උත්සාහ දරමින් සිටිනවා. சபைகளோடு சேர்ந்து அநேக டொட்டை போன்ற அநேக பிரான்ச் மினிஸ்ட்ரிஸ், இன்னைக்கு இந்த குளோபல் ரிவைவல் மினிஸ்ட்ரிஸ், இது எல்லாருமே பிரயாசம் பண்ணி கொண்டிருக்கிறோம். பிதாவாண்டு இருதயத்திலே கடைசி காலத்தை குறித்து இருக்கிறதை சம்பவிக்கும்படியாக. අද බොහෝ මිනිස්ට්‍රි ඒ ඩොට් කියන මිනිස්ට්‍රිය ග්ලෝබල් රිවයිවල් කියන මිනිස්ට්‍රි හැම එකක්ම අද උත්සාහයෙන් දරාගෙන ඉන්නවා පියාණන් වහන්සේගේ සැලසුම කරා. இன்னைக்கு பிதாவின் இருதயத்தில் இருக்கிற பாரங்களை நிறைவேற்றும்படியாக நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ඒ පියාණන් වහන්සේගේ හදවතේ තිබෙනා වේ බර කරන්න අපි හැමෝම මහන්සි වෙලා සිටිනවා. ஆனால் இந்த இடத்துல இந்த வசனத்தை நாங்கள் தெளிவாக பார்க்கும் பொழுது இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது என்று பார்த்தால், අපි මේ වචනේ පැහැදිලි ලෙස බලනවා නම් මේ වචනේ ආරම්භ වන්නේ කෙසේද? அதற்கு பின்பு. ඉන් පසු. அதற்கு பின்பு என்று சொல்லப்படும் பொழுது அதற்கு முன்பு நிறைய காரியங்கள் இருக்கிறது. මෙතන ඉන් පසු කියන එකට අපි බැලුවොත් ඊට කලින් බොහෝ දේවල් තියෙනවා. அது அவ்வளத்தையும் இன்றைக்கு பேசுவதற்கு இந்த நேரம் காணாதபடினாலே நான் இந்த ஜெபத்தை குறித்து மாத்திரம் பேச விரும்புகிறேன். අපිට ඒ කරුණු බලන්න වෙලාව නැති නිසා අපි අද මේ යාත්නාව ගැන අපි බලන්න යනවා. நாங்கள் இந்த இடத்துல நீங்க உங்களுக்கு முடியுமா இருந்தால் எஞ்சி இருக்கிற இந்த 4 நாட்கள் உபவாசத்துல இந்த யோவேல் புத்தகம் முழுவதையும் நீங்கள் வாசிக்க பாருங்கள். ඔබට පුළුවන් නම් මේ යාත්නා කාලය තුල මේ යෝවෙල් පොත ඔබ කියවන්න. தேடுங்க. அதற்கு பின்புனா எதற்கு பின்புன்னு தேட ஆரம்பிங்க. ඉන් පසු නම් ඊට කලින් මොනවද උනේ කියලා ඔබ හොයලා බලන්න. till the revival is bending னு சொன்னா, இன்னும் அந்த ரிவைவல் தாமதமா இருக்குதுன்னு சொன்னா, அதற்கு பின்புங்கிற வார்த்தைக்கு முன்னாடி நிறைய காரியங்கள் நாங்கள் செய்ய வேண்டியது இருக்கிறது. මේ පිපිදීම එන්න ඕන නම් අපි බලන්න ඕනේ ඊට කලින් තව මොනවද සිදු වෙලා තියෙන්නේ කියලා අපි හොයලා බලන්න ඕනේ. நான் அந்த காரியங்களில் ஒன்றை மாத்திரம் உங்களோடு பேசும்படியாய் விரும்புகிறேன். මම එතන එක කාරණාවක් ඔබත් එක්ක කතා කරන්න කැමතියි. 2வது அதிகாரம் 12வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். අපි දෙවෙනි පරිච්ඡේදයේ 12 වෙනි වචනේ අපි කියවමු. அந்த இடத்துல சொல்லப்படுகிறது, ஆதலால் இப்பொழுதே நீங்கள் உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்திலே திரும்புங்கள். එතන කියනවා එහෙත් දැන්වත් නුඹලාගේ මුළු සිතින්ද නිරහරව සිටීමෙන්ද ඇඩීමෙන්ද වැළපීමෙන්ද මා වෙතට ඇරී එන්නයි ස්වාමීන් වහන්සේ කියනසේක. இந்த இடத்துல 1வது அதிகாரத்துல இருந்து நீங்கள் வாசிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா, ஸ்டார்டிங்ல இருந்து வேர்ஸ் பை வேர்ஸ் எங்களுடைய தேசத்தின் சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கிறது. ඔබ පළවෙනි පරිච්ඡේදයේ වචනේ ඔබ කියවනවා නම් අපේ දේශය තුල වෙලා තිබෙන දේවල් කියනවා. அந்த இடத்துல 1வது அதிகாரத்தை நீங்க தேடி பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த இடத்துல ஆசாரியர்கள் ரெட்டுடுத்தி புலம்புங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. එතන පළවෙනි පරිච්ඡේදයේ ඔබ කියනවා නම් පූජකයන් ගැන එතන කියනවා. පස්සේ වචනේ මොකක්ද එතන? 1:13. ඒකේ 13 කියනවා පූජකයන් ගැන, ඒ කියන්නේ පූජකයන් ගෝනිරියදී ඔතාගෙන විලාප කියන එක ගැන එතන කතා කරනවා. 14வது வசனத்துல உபவாச நாட்களை நியமிக்கும்படியாக சொல்கிறார்கள். 17 වචනේ කියනවා සුද්ධ උපවාසයක් ගැන කතා කරනවා. இந்த இடத்துல விசேஷித்த ஆசாரிப்புகளை கூடுங்கள்னு சொல்றாங்க. මෙතන කියනවා විශේෂ පූජකයන් කියලා. விசேஷித்த கூடுகைகளை கூட்டுங்கன்னு சொல்றாங்க. මෙතන කියනවා විශේෂ උපවාසයක් එතන මේ රැස් කරන්න කියලා. இப்படி கன காரியங்கள் இப்படி சொல்லிக் கொண்டு வரும் பொழுது இடையில இன்னொரு இடத்துல ஆழமான ஒரு விஷயத்தை பேசுகிறார். මෙහෙම බොහෝ කරුණු කතා කරගෙන එද්දී මෙතන එක දෙයක් ගැඹුරත්වයෙන් කතා කරනවා. உபவாசத்தோடும் அழுகையோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்திலே திரும்புங்கள் என்று சொல்லுகிறார். මෙතන කියනවා නිරාහාරයෙන් විලාප කියමින් ස්වාමින් වහන්සේ වෙතට ඔබ හැරෙන්න කියලා. எனக்கு அன்பான தேவ ஜனமே, ප්‍රේමනීය දේව ජනතාවනි, நாங்கள் ஊழியத்துல எத்தனையோ காரியங்களை செய்யலாம். අපි සේවය තුළ බොහෝ කාරණා අපි කරන්න පුළුවන්.
நாங்கள் 21 நாள் இல்ல 210 நாளும் நாங்கள் உபவாசம் இருக்கலாம். අපි දවස් 21ක් නෙවෙයි අපි බොහෝ දවස් අපිට නිරහාරව ඉන්න පුළුවන්. What is your purpose of your fasting? உங்களுடைய fasting உடைய நோக்கம் என்ன? உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்திலே திரும்ப கடவீர்களாக இருக்க வேண்டும். ඔබගේ නිරාහාරයේ අරමුණ කුමක්ද? ඔබ මුළු සිතින් ස්වාමින් වහන්සේ වෙතට ඔබ හැරෙන්න අවශ්‍යයි. தேசத்துக்கு Amen. காண்பிக்கும்படியாகவோ அல்லது சபைகளுக்கு காண்பிக்கும்படியாகவோ அல்ல. මේ දේශයට පෙදෙන්නවත් සභාවට පේන්නවත් නෙවෙයි. உன் இருதயம் கர்த்தருக்கு நேராக திசை திருப்பும்படியாக. ඔබගේ හදවත ස්වාමින් වහන්සේ ඉදිරියේ හැරෙන පිණිස. உன்னுடைய உள்ளான இருதயம் கர்த்தருடைய பாதத்திலே மண்டியிடும்படியாக. ඔබගේ මුළු සිත ස්වාමින් වහන්සේ ඉදිරියේ හැරෙන පිණිස. கர்த்தரோடு கூட உங்க இருதயம் நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு ஆயத்தப்படுத்தும்படியாக. ස්වාමින් වහන්සේ ඉදිරියේ ඔබගේ හදවත කැඩිලා ඒක සූදානම් වෙන පිණිස. இன்னைக்கு நாங்க எல்லாரும் நோக்கி பார்க்கிறது ரிசல்ட்டை நாங்க எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம். மாம்சமான யாவர் மேலும் ஆவி ஊற்றப்பட வேண்டும் என்று சொல்லி. අපි හැමෝම මේ දවස්වල එක කාරණාවක් බලාපොරොත්තු වෙනවා මාංශමය වූ සියලු දෙනා කෙරේ ස්වාමීන් වහන්සේගේ ආත්මය වගුරුවන්න ඕනේ කියලා. வாலிபர்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல ஆசை, மூப்பர்களுக்கு சொப்பனங்கள் காண ஆசை. තරුණ දරුවන් අනාගත වාක්‍යය කියන්න වැඩිහිටියන් සපන දකින්න ආසයි. ஊழியக்காரர்களுக்கு தேவனுடைய ஆவியிலே நிறைந்தவர்களாக எழும்பி பிரகாசிக்க ஆசை. දේව සේවකයන්ට ස්වාමීන් වහන්සේගේ ආත්මයෙන් පිරලා නැකිට බබලෙන්න ආසයි. ஆனால் எத்தனை பேருக்கு முழு இருதயத்தோடு கர்த்தர் பக்கமாய் திரும்புவதற்கு நாங்கள் ஏக்கம் கொண்டிருக்கிறோம். අද කී දෙනෙකුට මුළු හදවතින් ස්වාමීන් වහන්සේගේ පැත්තට හැරෙන්න ඕනේ කියනේ බර තියනවාද? வசனம் தெளிவாக சொல்கிறது அதற்கு பின்புதான் இந்த காரியங்கள் நடக்கும். எதற்கு பின்பு? உன் இருதயம் முழு இருதயத்தோடு கர்த்தர் பக்கமாய் நீ திரும்பிய பின்பே அது நடக்கும். මෙතන කියනවා ඉන්පසු. මොකක්ද ඉන්පසු කියන්නේ? ඔබ මුළු හදවතින් ස්වාමීන් වහන්සේ වෙතට හැරුණාම තමයි අනිත් දේවල් සිදු වෙන්නේ. Without self repentance we cannot see the revival. எங்களுடைய சுய மனம் திரும்புதல் இல்லாமல் நாங்கள் உங்களுடைய வாழ்க்கையில எழுப்புதலை காண முடியாது. අපි ස්වාමීන් වහන්සේ වෙතට මුළු හදවතින් හැරුණ නැත්නම් ඒ පිපිදීම අපිට දකින්න බැරි වෙනවා. இதுக்கு எல்லாருடைய ஏக்கங்களும் கனவாய் மாத்திரம் இருக்கிறதுக்கு காரணம் we are not ready to repent but we need to see the revival. எங்களுக்கு மனம் திரும்புவதற்கு பிரியம் இல்லை, ஆனாலும் நாங்கள் எழுப்புதலை காண வாஞ்சிக்கிறோம். අද බොහෝ දෙනාට සිදු වෙලා තියෙන්නේ ඔවුන් පස්සුතැවිලි වෙලා හැරෙන්න කැමති නෑ. අද ඔවුන් පිපිදීම විතරයි බලාපොරොත්තු වෙන්නේ. I would like to challenge this generation. இந்த சந்ததிக்கு சவால் விட நாங்கள் விரும்புகிறோம். நாங்களும் எழுப்புதலை கனவு கண்ட சந்ததியாக ஓடக்கூடாது. எழுப்புதலை அனுபவிக்கிற சந்ததியாக ஓட வேண்டும். මම මේ පරම්පරාවට අභියෝගයක් දෙන්න කැමති. අපි පිපිදීම පස්සේ දුවන්නේ නැතුව අපි ඒ පිපිදීම වෙනුවෙන් වැඩ කරන්න අවශ්‍යයි. Don't search the revival from outside. Search the revival from your inside. Repent with your whole heart. ඔබ පිපිදීම ගැන මේ වෙන පැති වලින් හිතන්න එපා. ඒ කියන්නේ අනිත් අයගේ හිතන්න එපා. පිපිදීම ඔබ තුලින් මුලින්ම පටන් ගන්න ඕනේ. அதுக்கு அடுத்த வசனம் 2:13 இன்னும் ஆழமாய் அந்த வசனம் சொல்லுகிறது. යෝවෙල් දෙවෙනි පරිච්ඡේදයේ 13 වෙනි වචනය තවත් ගැඹුරට කියනවා. என்ன சொல்லுகிறது? நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, නුඹලා වස්ත්‍රයන් පමණක් නොව, නුඹලාගේ වස්ත්‍රයන් පමණක් නොව, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். නුඹලාගේ සිත් ඉරාගෙන නුඹලාගේ දෙවි වූ ස්වාමින් වහන්සේ වෙතට හැරෙන්න. எனக்கன்பான தேவ ஜனமே, this is the very very deepest desire of Father God. இன்றைக்கு பிதாவின் இருதயத்துல இருக்கிற மிக மிக ஏக்கமான ஒரு பாரம் இதுவென நான் நம்புகிறேன். ප්‍රේමවන්ත දේව ජනතාවනි, මේක තමයි පියාණන් වහන්සේගේ හදවතේ තියෙන ලොකුම දෙය. Most of the people of God trying to do அவங்களுடைய வஸ்திரங்களை கிழிச்சு நாங்க கர்த்தருக்காக வைராக்கியம் கொள்றோம்னு காட்ட விரும்புகிறாரு. අපේ වස්ත්‍රයන් ඉරාගෙන නැත්නම් සිත් ඉරාගෙන ස්වාමින් වහන්සේ වෙතට හැරෙන්න ඕනේ කියන එක උන්වහන්සේ බලාපොරොත්තු වෙනවා. இல்ல, இன்றைக்கு அது என்னன்னா, இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் வஸ்திரங்களை கிழிச்சு நாங்க உபவாசிக்கிறது கூடாக தங்களை கர்த்தரிடத்திலே திரும்புவதை போல காண்பித்துக் கொள்ள விரும்புகிறார்கள். අද බොහෝ කිතුරුවන් තමන්ගේ වස්ත්‍ර ඉරාගෙන ස්වාමින් වහන්සේ වෙතට හැරෙනවා වගේ උරඟපාගෙන ඉන්නවා. ஆனால் அதுல நாங்க உணர்கிறோம்னு சொன்னா வெளிப்படையான காரியங்கள். අපි ඒකේ මොනවද අපි ඒ කියන්නේ දකින දේ නම් நாங்கள் சண்டே சர்வீஸ் ரெகுலரா நாங்கள் சம்பிரதாய பிரதானமாய் நடத்தி கொண்டே இருக்கிறோம். අපි ඉරුදින දේව මෙහි අපි පාරම්පරිකව කරගෙන යනවා වගේ කරගෙන යනවා.
இன்னைக்கு காஸ்பல்னு சொல்லப்படுறது வந்து ஒரு அது பவுல் ஒரு இடத்துல சொல்றது போல நாங்க காஸ்பல்ல வந்து ஒரு டியூட்டியா நாங்க பார்த்து கொண்டு இருக்கிறோம். අපි සුභාරංචිය කියන ස්ථානය තුළ පවුල්තුමා කියනවා වගේ ඒක අපි නිකන් රැකියාවක් නැත්නම් අර කරන්න ඕන නිසා අපි කරගෙන යනවා වගේ. கிறிஸ்தவனா இருந்தா நான் இயேசுவை பத்தி சொல்லணுங்கிறத ஒரு ஒரு கடமையை போல மாத்திரம் நாங்க நினைச்சு கொண்டு இருக்கிறோம். අපි කිතුණුවන් නම් අපි මේ සුභාරංචිය කියන්න ඕනේ කියන එක මගේ වගකීමක් කියලා ඒක හිතාගෙන ඉන්නවා. நாங்க இந்த நாட்கள்ல கடைசி காலத்துல நாங்க தான் இருக்கிறோம், நாங்க தான் ஆண்டோடைய வாலிப சந்ததி, கடைசி கால சந்ததி, we need to do somethingங்கிறத ஒரு 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 எங்க மேல விழுந்த ஒரு பொறுப்பாக நாங்க நினைச்சு கொண்டு இருக்கிறோம். අපි හිතනවා අපි තමයි දැන් ස්වාමීන් වහන්සේ ඉදිරියේ ඉන්න අන්තිම අය අපි මේක කරන්න ඕනේ කියන දේ නිසා අපි කරගෙන ඉන්නවා. சோ இதுக்கான வழிமுறைகள் என்னன்னு பார்க்கும்போது உபவாசம் இருக்கணும், ஜெபம் பண்ணணும், டிவோஷன் பண்ணணும், நாங்க வாலிபர்களை சந்திக்கணும், இது எல்லாமே வெளிப்படையான காரியங்கள். අපි මේකට මොනවද කරන්න ඕනේ කියනවනේ අපි ආත්මාවෙන් ඉන්න ඕනේ නිරාහාරයෙන් ඉන්න ඕනේ සුභාරංචිය කියන්න ඕනේ තරුණයන්ට අන්න ඒ වගේ දෙයක් අපි හිතාගෙන ඉන්නවා. இது அனைத்தும் தவறல்ல, பிழை அல்ல, இது அத்தனையும் தேவை. මේක වැරදි නෑ මේ හැම දෙයක්ම අවශ්‍යයි. ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிறது அதற்கு மேலான ஒரு காரியம். නමුත් ස්වාමීන් වහන්සේ බලාපොරොත්තු වන්නේ ඊටත් වඩා ඉහළ දෙයක්. மேலோட்டமான உடைக்கப்படுதலை அல்ல, உள்ளார்ந்த உடைக்கப்படுதலை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ඒ කියන්නේ පිටස්තර කැඩීමක් නෙවෙයි ඇතුළාන්ත කැඩීමක් උන්වහන්සේ අපෙන් බලාපොරොත්තු වෙනවා. அந்த இடத்துல பாவிக்கப்பட்ட வசனம் என்ன? உங்கள் இருதயங்களை கிழித்து கொண்டு. එතන කියන වචනය නම් නුඹලාගේ සිත් ඉරාගෙන உங்க இருதயங்களை வந்து உங்க இருதயங்களை உடைச்சு உங்க இருதயங்களை திறந்து அப்படின்னு அந்த இடத்துல வேதம் சொல்லல. මෙතන කියන්නේ ඔබගේ හදවත විවෘත කළා හදවත කඩාගෙන කියලා එතන කියන්නේ. உங்க இருதயங்கள் கிழிக்கப்பட வேண்டும். ඔබගේ සිත ඉරෙන්න අවශ්‍යයි. means you should come out from your comfort zone. உன்னுடைய உங்களுக்கு நீங்களே ஒரு அழகா ஒரு ரிலிஜியஸ்டிக் ஒரு ஃபார்மேட்ல ஓடி இருக்க அந்த ஃபார்மேட்ல இருந்து ஒட்டைக்கப்படணும். ඒ කියන්නේ ඔබ දැනට ඉන්නා වූ ස්ථානය එතන කැඩෙන්න ඕනේ. அது எப்ப தெரியுமா உடைக்கப்படும்? ඒක කොතනද දන්නවද කැඩෙන්නේ? when you truly recognize Father, பிதாவின் இருதயத்தின் பாரத்தை சரியாக நீ புரிந்து கொள்ளும் பொழுது உன் இருதயம் உடைக்கப்பட ஆரம்பிக்கும், கிழிக்கப்பட ஆரம்பிக்கும். ඔබ පියාණන් වහන්සේගේ ඒ බර ඒ සිත ඔබ හරියට දැනගද්දි ඔබ ඉරෙන්න පටන් ගන්නවා. அது வரைக்கும் உன் வஸ்திரத்தை கிழிச்சு ஜெபிக்கிற ஜெபமும் செய்கிற ஊழியங்களும் உங்களுக்கு பெரிய விஷயமாய் தோன்றிக் கொண்டிருக்கும். එතකන් ඔබ ඔබගේ වස්ත්‍ර ඉරාගෙන කරන්නව සේවය ඔබට ලොකුවට පෙනේ. என்றைக்கு உண்மையாக பிதாவின் இருதயத்தை அறிந்து கொள்ள முற்படுகிறாயோ, என்றைக்கு பிதாவின் இருதய பாரத்தை சுமக்க ஆரம்பிக்கிறாயோ, ඔබ කවද්ද ස්වාමින් වහන්සේගේ පියාණන් වහන්සේගේ හිත තේරුම් ගන්නේ? කවද්ද ස්වාමින් වහන්සේගේ සිතේ තියෙන බර ඔබ තේරුම් ගන්නේ? அன்றைக்கு மெய்யாகவே உங்களுடைய ஜீவனும் உங்களுக்கு குப்பையாக எண்ணப்படும். එදාට ඔබගේ ජීවිතය නිකන් කුණු වගේ ඔබට දැනේ. அன்றைக்கு நம்ம எல்லாருமே பெரிய பெரிய காரியங்கள் சொல்லலாம். ஆண்டவர் எங்களுக்கு இவ்வளவு பாரம் இருக்கு, அவ்வளவு இருக்கு, எல்லாம் சொல்லலாம். இன்னைக்கு எங்களோட டாட் மினிஸ்ட்ரியில நாங்க சொல்லலாம், எங்களுக்கு இது எங்களுடைய பெரிய தரிசனம், நாங்க இவ்வளத்தை சாதிக்கணும், அவ்வளத்தை தேவனுக்காக செய்யணும்னு எவ்வளவோ பாரப்படலாம். ඔබට කියන්න පුළුවන් ස්වාමිනී මට මේ වගේ සේවයක් මේ වගේ දර්ශනයක් මේ වගේ බරක් තියෙනවා නැත්නම් අපි මේ වගේ ඩොට් මිනිස්ට්‍රි එකේ තුල මේ වගේ දේවල් කරන්න පුළුවන් කියලා ඔබට කියන්න පුළුවන්. ஆனால் எனக்கு அன்பான தேவ ஜனமே, உன் இருதயம் எப்பொழுது கிழிக்கப்படும் தெரியுமா? මගේ ප්‍රේමවන්ත ජනතාවනි ඔබගේ හදවත කොතනද දන්නවද ඉරෙන්නේ? எங்களுடைய எந்த பாரமும் பிதாவின் இருதய பாரத்துக்கு சற்றேனும் ஈடாகாது என்கிற தெளிவு உங்களுக்கு உண்டாகும் பொழுது ඔබට පියාණන් වහන්සේගේ හදවතේ තිබෙන බර ඔබට දැනෙන්න පටන් ගත්තා. என்னை காட்டிலும் என் பிதாவின் இருதயம் அதிகமா இந்த மனுக்குலத்துக்காக பாரப்படுகிறது என்பதை அறியும் பொழுது පියාණන් වහන්සේගේ හදවත මේ මනුෂ්‍යයන් නිසා කොච්චර බරක්ව තිබෙනවද කියලා ඒක ඔබට දැනෙන්න පටන් ගත්තා. நிமித்தமா என் பிதாவின் இருதயம் எந்த அளவுக்கு பாரப்பட்டிருக்கிறது என்பதை அறியும் பொழுது පියාණන් වහන්සේගේ හදවත කොච්චරක් මේ මනුෂ්‍යයන් කෙරෙහි ඒ බරක්ව තිබෙනවද කියලා ඔබට දැනෙන්න පටන් ගද්දි உங்க இருதயம் உடைக்கப்பட ஆரம்பிக்கும். ඔබගේ සිත කැඩෙන්න පටන් ගන්නවා. உங்க இருதயங்கள் கிழிக்கப்பட ஆரம்பிக்கும். ඔබගේ සිත ඉරෙන්න පටන් ගන්නවා. உங்க பர்க்மன்ஸ்ங்கிற சுயம் சாக ஆரம்பிக்கும். එදාට බර්ක්මන් කියන ඒ මමත්වය ඒ තනි කැමැත්ත ඉරෙන්න පටන් ගන්නවා. ඒක මැරෙන්න පටන් ගන්නවා. பிதாவின் இருதய பாரம் உன்னுடைய ஒரே சுமையாக மாற ஆரம்பிக்கும்.
එදාට එකම බරක් පියාණන් වහන්සේගේ සිතේ තියෙන බර ඔබට දැනෙන්න පටන් ගන්නවා. அதற்கு பின்பு மாம்சமான யாவர் மேலும் அவர் ஆவியை ஊற்றுவார். ඉන් පසු මාංශමිය සියල්ලන් කරේ උන්වහන්සේගේ ආත්මය වගුරුවන්න පටන් ගන්නවා. மாம்சமான யாவர் மேலும் ஆவி ஊற்றப்படுவது பெரிய காரியம் அல்ல. මාංශමිය සියලු දෙනා කරේ ආත්මය වගුරුවන එක ලොකු දෙයක් නෙවෙයි. இன்றைக்கு இருதயங்கள் கிழிக்கப்படுவதே பெரிய காரியம். අද ලොකුම දේ ඔබගේ සිත් කෙරෙන්න අවශ්‍යයි. ஐயா, நீயும் நானும் ஓடி தேவ ராஜ்யத்துல என்னத்தை செஞ்சிட முடியும்? நாங்கள் ஒரு අද අපි මෙහෙම දුවලා මාංශවල අපි දේව රාජ්‍ය වෙනුවෙන් මොන දේද කරන්නේ? අපි පොඩි දෙයක් කරන්න පුළුවන්. ஐயா, அவருடைய அன்பும் கிருபையும் எங்கள் ஜீவியத்துல இல்லாவிட்டால் நாங்கள் வெறுமையான பாத்திரங்கள். උන්වහන්සේගේ ප්‍රේමය කරුණාව නැත්තම් අපි නිකන් හිස්සු භාජනයන් පමණයි. ஜீவனுக்கும் மேலாக பிதாவின் இருதய பாரத்தை சுமக்கிற ஒரு சில கூட்டத்தை தேவன் தேடிக் கொண்டிருக்கிறார். ජීවනයටත් වඩා පියාණන් වහන්සේගේ සිතේ තියෙන බර උසුලන කණ්ඩායම ස්වාමීන් වහන්සේ බලාපොරොත්තුෙන් ඉන්නවා. 21 நாட்கள் உபவாச ஜெபத்திலே உங்கள் இருதயங்கள் முழுவதுமாய் கிழிக்கப்படட்டும். මේ දවස් 21 නිරාහාරය තුල සම්පූර්ණයෙන්ම ඔබගේ සිත් ඉරේවා. நாங்கள் செய்கிற ஊழியத்தின் நிமித்தமாகவும் நாங்கள் செய்கிற எல்லா வெளிப்படையான மினிஸ்ட்ரியில தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதை காட்டிலும் අපි කරන සේවය තුල අපි කරන්නෝ හැම දෙයක් තුලම දේව නාමයේ මහිමයටපත් වේවා. அதை காட்டிலும் உள்ளான இருதயம் கிழிக்கப்படும் பொழுது அதிகமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். ඊටත් වඩා අතුලාන්ත සිත ඉරෙද්දී ස්වාමීන් වහන්සේ ඊටත් වඩා දේවල් කරන උන්වහන්සේගේ මහිමය උදෙසා. இருதயங்கள் கிழிக்கப்படும் பொழுது பெரிய காரியங்களை எங்களால செய்ய முடியும். එහෙම අපේ සිතේ ඉරෙද්දී අපිට විශාල වූ දේවල් අපිට කරන්න පුළුවන්. அதுக்கு பிறகு ඉන්පසු தேவன் எங்கள் தேசத்திலே நடக்கிற காரியங்களை நாங்கள் பார்க்கலாம். ඊට පස්සේ ස්වාමීන් වහන්සේ මේ දේශීය කරන්න යනා වූ දේවල් අපිට බලන්න පුළුවන්. இன்னைக்கு தேசத்துல எலெக்ஷன் வருது. දේශීය ඡන්දයක් එන්න යනවා. தேசத்தின் எல்லா தேசங்களின் ராஜ்யங்களுக்கு மேலான அதிகாரம் கொண்டவர் நம்முடைய ஆண்டவர். දේශයටත් මේ රාජ්‍යයටත් වඩා උන්වහන්සේ බලවත්. என் தேசத்துக்கு எந்த ஜனாதிபதியோ எந்த பெரிய IMF யாரு வந்தாலும் இல்ல, தேவ ஜன இருதயங்கள் கிழிக்கப்படும் பொழுதே என் தேசத்துக்கு சேமம் உண்டாகும். දේශයට හොඳ ජනාධිපති කෙනෙක් IMF එකට වඩා අපේ සිත් ඉරෙනවා නම් ස්වාමීන් වහන්සේ බලවත් දේ කරනවා මේ දේශය තුල. சோ இப்படியாக எல்லா காரியங்களும் சொல்லி முடிச்ச பிறகு இன்னொரு காரியத்தை இடையில சொல்றாங்க. මෙහෙම කාරණා සියල්ල කියලා ඉරුණා පස්සේ තව කාරණාවක් කියනවා. 19வது வசனத்துல பாருங்க, உங்க இருதயம் உடைக்கப்படும் பொழுது கர்த்தருடைய மறுமொழி என்னன்னு பாருங்க. sorry pastor ඇහුන්නේ මට. உங்களுடைய இருதயங்கள் கிழிக்கப்படும் பொழுது அது கர்த்தர் அதுக்கு கொடுக்கிற ஆன்சர் என்னன்னு சொன்னா, බලන්න ඔබගේ සිතේ ඉරුණා පස්සේ ස්වාමීන් වහන්සේ ඔබට දෙන පිළිතුර කුමක්ද කියලා. 19 சொல்லுது, கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்கள் தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயும் கொடுத்து நீங்கள் அதனால் திருப்தியாவீர்கள். යෝවෙල් දෙවෙනි පරිච්ඡේදයේ 19 වෙනි වචනයේ කියනවා ස්වාමින් වහන්සේ තමන් සෙනගට උත්තර දෙමින් මෙන්න නුඹලා තෘප්තියට පැමිණෙන ලෙස ධාන්‍යද මිදිඋසද තෙල්ද නුඹලා වෙතට එවමි මම ජාතීන් අතරේ නුඹලා තවත් නින්දාවක් නොකරන්නෙමි. ආමෙන්. ஆமென். இருதயம் உடைக்கப்படும் பொழுது தேசத்தின் நடுவிலே நானும் நீங்களும் நிந்தையாக அல்ல, தேசத்தின் நடுவிலே சம்பூர்ணப்பட்டவர்களாக நாங்கள் எழும்பி நிற்க முடியும். අපේ හදවත ඉරෙද්දී මේ දේශය අතරේ අපි නින්දාවක් වෙන්නේ මේ දේශය අතරේ ස්වාමීන් වහන්සේ අප ඔසවනවා. தேசத்தின் நடுவிலே கூனி குறுகி பயந்து பயந்து நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிற நாட்கள் இதுவல்ல. මේ දේශය තුල අපි බය වෙලා දුවගෙන ඉන්න වූ දවස් නෙවෙයි. பூசி மொழிகிய மறைச்சு சத்தியத்தை பேசுகிற நாட்களும் இதுவல்ல. මේක ඇවිල්ලා අපි සත්‍යතාවය ඇඟිලා කතා කරන මේ දවසුත් නෙවෙයි. தைரியம் கொண்டவர்களாக தேசத்தின் நடுவில் எழும்பி பிரகாசிக்க வேணும். අපි ධෛර්යමත්ව මේ දේශය තුල නැගිටලා අපි කතා කරන්න අවශ්‍යයි. அதுக்கு தேசத்துல யாரு அரசாங்கம் பண்ண போறா, யார் எந்த அமைச்சங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும், அதெல்லாம் தேவையில்லை. உன் இருதயம் முழுமையாக கிழிக்கப்பட்டு பிதாவின் இருதய பாரத்தோடு நீங்க கனெக்ட் ஆகி இருப்பீங்கன்னு சொன்னா தேவனுடைய சேனை உனக்காக யுத்தம் பண்ணும்.
අපි මේ දේශයේ රාජ්‍යයට බය වෙලාවත් කාටවත් බය වෙලාවත් නෙවෙයි. අපි සිත් තිරාගෙන අපි ස්වාමීන් වහන්සේ වෙතට හැරෙද්දී ස්වාමීන් වහන්සේ අපිට ධෛර්යය දෙන උන්වහන්සේගේ දේ කරන්න. எந்த ஒரு மனுஷனுடைய இருதயம் கிழிக்கப்பட்டு பிதாவின் இருதயத்தோட தொடர்பு பட்டிருக்கிறதோ அந்த ஒருவனை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார் தேசத்தின் எல்லைகளை அசைக்கும்படியாக. කාගේද සිත් තිරිලා පියාණන් වහන්සේගේ සිතේ තියෙන බර ඇතුව ඔබ ක්‍රියා කරන්න. එවන් වූ මනුෂ්‍යයන් ස්වාමීන් වහන්සේ හොයාගෙන ඉන්නවා මේ දේශය වෙනුවෙන් ක්‍රියා කරන්න. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுடைய இருதயம் கிழிக்கப்படும் பொழுது தேவன் தேசத்துக்கு கொடுக்கிற பதில் என்னவென்று தெரியுமா? ස්වාමීන් වහන්සේගේ දරුවන් වන ඔබගේ සිත් ඉරෙද්දී ස්වාමීන් වහන්සේ මේ දේශයට දෙන පිළිතුරු කුමක්ද දන්නවද? 21வது வசனம், தேசமே பயப்படாதே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். 21 වෙනි වචනය, එම්බා දේශය බය නොවි ප්‍රීති සන්තෝෂ වෙන්න, මක් නිසාද ස්වාමීන් වහන්සේ මහත් දේ කළසේක. ආමේන්. இன்னைக்கு தேசத்துல கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்யாம இருக்கிறதுக்கு யாரு காரணம்னு நினைக்கிறீங்க? මේ දේශයේ අද දවස බලවත් දේවල් සිදු වෙන්නේ නැති වෙන්න හේතුව කාරණාව කවුද කියලා ඔබ දන්නවද? ஜனாதிபதி காரணமா, அரசாங்கம் காரணமா, இல்லது வேற எந்த டிபார்ட்மெண்ட் காரணமா? ජනාධිපති කාරණාවක්ද නැත්නම් වෙන මනුෂ්‍යයන් වෙන ඩිපාර්ට්මන්ට් එකක් කාරණාවක්ද? கர்த்தர் தன்னுடைய ஜனங்கள் தன்னிடத்தில் திரும்பும்படியாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். உங்க இருதயம் என்னுடைய இருதயமும் கிழிக்கப்படாதது ஒன்று மட்டுமே கர்த்தருடைய கிரிகையை தேசம் காணாமல் இருப்பதற்கு தடை. අද ස්වාමීන් වහන්සේ බලාපොරොත්තුවෙන් ඉන්නවා ස්වාමීන් වහන්සේගේ ජනතාව ස්වාමීන් වහන්සේ වෙතට හැරෙන්න ඕනේ කියලා. සිත් ඉරා ගන්න නැතුව අපිට මේ දේශය තුල ස්වාමීන් වහන්සේගේ ක්‍රියාව අපිට දකින්න බෑ. இத மத்தேயு புஸ்தகத்துல சொல்றது போல அஞ்ஞானிகள் எண்ணத்தை உடுப்போங்கிறதுக்காக எதையோ தேடி அரசாங்கம் ட்ரை பண்ணும், உலகம் ட்ரை பண்ணும், எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் சாப்பாட்டுக்கும் உடுப்புக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்க்கும் எல்லாத்துக்கும் ட்ரை பண்ணுவாங்க. මතය පොතේ කියන ආකාරයට කුමක් කමුද කුමක් බොමුද කියා කනස්සල්ලු වෙනවා. රජය ගැන හැම දෙයක් ගැනම ඔවුන් කනස්සල්ලු වෙමින් සිටිනවා. அவங்க செய்யறதை செய்யட்டும், ඔවුන් කරන දේ කරපු දේ. அது நல்ல, அவங்க செய்வாங்க, அவங்க ராஜ்யங்களால் தங்களால் முடிஞ்சதை செய்வாங்க. ஆனால் கர்த்தருடைய கரத்தை உன் தேசத்துல நீ காண வேண்டும் என்று சொன்னார். ඔවුන් කරන දේ ඔවුන් රජය ඒ හැම දෙයක්ම කරපු දේ. නමුත් ඔබ දේශයේ ස්වාමීන් වහන්සේගේ දෑත හස්තය ඔබ දකින්න අවශ්‍ය නැහැ. ஒரே ஒரு வழி, உங்கள் இருதயம் என்னுடைய இருதயம் கிழிக்கப்பட வேண்டும். එකම මාර්ගයයි ඔබගේ හදවත මගේ හදවත ඉරෙන්න අවශ්‍යයි. முதலாவது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த பதில சொல்லிட்டேன், ரெண்டாவது தேசத்துக்கு பொதுவா கொடுத்த பதில சொல்லிட்டேன். இந்த மூணாவது, ரட்சிக்கப்படாம வெளியில இருக்கிற, அது உங்களை எதிர்த்து நிக்கிற எந்த சேனையாவும் இருக்கலாம், உங்களை எதிர்த்து நிக்கிற ரட்சிப்புக்கு விரோதமா இருக்கிற ஜனங்களா இருக்கலாம், அவங்களுக்கு சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. පළවෙනි කාරණාව ඔබට කිව්වා, දෙවෙනි දේ දේශයට කිව්වා, තුන්වෙනි දේ ගැලවීම නොලබ ඉන්නව සෙනග උදෙසා ස්වාමීන් වහන්සේ මොකද්ද කියන්නේ? 22வது வசனம், வெளியின் மிருகங்களே பயப்படாதேயுங்கள், வனாந்தரத்திலே மேய்ச்சல் நிலம் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்திமரங்களும் திராட்சை செடியும் பலனை தரும். 22 වෙනි වචනේ කියනවා, වනේ මුර්ගේනි බය නොවව්. මක්නිසාද කාන්තාරයේ ගොදුරු බිම්වල තෘණ අටගනි, ගස්ද පළදේ, අත්තිකා ගසද මිදි වැලද ඒවාවේ සුව රසය දෙති. உங்க இருதயம் கிழிக்கப்பட்ட ஆண்டவரோடு நீங்க உங்க இருதயம் முழுமையாய் திரும்பும் பொழுது என்ன நடக்கும்னு சொன்னா, உங்களுக்குள்ள இருக்கிறவர்கள் போஷிக்கப்பட்டு ඔබගේ හදවත ඉරිලා ඔබ ස්වාමීන් වහන්සේ වෙතට හැරෙද්දී මොකද්ද කියන්නේ? ඔබ තුලින් අනිත් අය පෝෂණය වෙයි. அது நிறைவு பெற்று வெளியின் மிருகங்களுக்கு நீங்கள் மேய்ச்சல் நிலமாய் மாறுவீர்கள். அதாவது ரட்சிக்கப்படாத ஜனங்கள் சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுகிற ஸ்தானமாய் உங்கள் சபைகளும் உங்கள் ஊழியங்களும் உங்களுடைய வாழ்க்கைகளும் மாறும். මෙතන කියන දේ තමයි වනේ මුර්ගේනි කියන්නේ ගැල්වීම නැති මනුෂ්‍යයන්ට ඔබ කරන කොටගෙන ඔබගේ සභාව කරන කොටගෙන ඒ සුභාරංචි පණිවිඩයයි. அடுத்த வசனம், விருட்சங்கள் காய்களை தரும். விருட்சங்கள்னா பெருசா வளர்ந்து கிடக்குன்னா அது பெரிய பெரிய சபைகள், கங்கிரிகேஷன்ல எத்தனை பேர், 1000 பேர் 2000 பேர், ஆனா கனி இல்ல, காய்கள் இல்ல. ஆனா இருதயம் கிழிக்கப்படும் பொழுது விருட்சங்களை போன்ற வளர்ந்து கிடக்கிற ஊழியங்கள்ல கூட காய்கள் உண்டாகும். ඔබ බලන්න ලොකු මිනිස්ට්‍රීස් තියෙනවා. සමහරක් වෙලාවට ඒවල ඵල නැහැ. නමුත් මේම සිතේ ඉරාගෙන ඔබ ස්වාමීන් වහන්සේ වෙතට එද්දී ඒ ලොකු මිනිස්ට්‍රි වල පවා ඒ ඵල හට ගන්න යනවා. இன்னொரு பக்கம் அத்திமரமும் திராட்சை செடி, இது காய்க்காத விருட்சங்கள் இல்ல. இது அநேக திருச்சபைகள் நல்லா சண்டே சர்வீஸ் செய்யறாங்க, உபவாசம் நடத்துறாங்க, எல்லாமே நல்லதா செய்யறாங்க. ஆனா கர்த்தர் எதிர்பார்க்கிற பலன் இல்லாமல் இருக்கிற இடங்கள்ல பலன் உருவாகும்.
මෙතන අත්තික්කා ගහ ගැන කතා කරනවා. මේක ඇවිල්ලා බොහෝ සභාවන් ඉරිදා හොඳට වර්ෂිප් කරනවා, හොඳට නමස්කාර කරනවා. මේ හැම දෙයක්ම ඇත්ත. නමුත් ඒවල අර ඵල නැහැ. அந்த பலனும் உண்டாகும் எப்பொழுது உங்க இருதயங்கள் கிழிக்கப்படும் பொழுது. ඒවල පවා ඵල හට ගන්න ඔබගේ සිත ඉරෙද්දි ස්වාමීන් වහන්සේ ඉදිරියේ. அடுத்து 24வது வசனம், களங்கள் தானியத்தினாலே நிரம்பும், ஆலைகள் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். 24 වෙනි පදයේ කියනවා එවිට කම්මත් ධාන්‍ය වලින් පිරෙනව ඇත. මිදි උසද තෙල්ද පැස් වලින් ඉතිරෙනව ඇත. எல்லா விதமான நன்மைகளினாலும் சபைகளும் ஊழியங்களும் நிரம்பும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆலைகளில்னு சொல்லப்படும் பொழுது அந்த உங்க திராட்சை ரசத்தையும் அதை போட்டு பிழிஞ்சு எடுத்து அதுல இருந்து வருகிற எண்ணெய்கள் வழிந்து ஓடும். මෙතන කියනවා මේ හැම ධාන්‍ය වලින් කියන්නේ හැම සභාවක්ම හැම දෙයක්ම ස්වාමීන් වහන්සේ ඉදිරියේ පෝෂණය වෙයි. මිදි උසද තෙල්ද පැස් වලින් ඉතිරෙනවා ඇත කියනවා. 25வது வசனம் சொல்லுது, பச்சை புழுக்களும் பூச்சிகளும் பட்சித்த வருஷங்களின் விளைவுகளை திரும்ப உங்களுக்கு அளிப்பேன். මෙතන 25 වෙනි වචනය කියනවා මා විසින් නුඹලා අතරට එව්වා වූ මාගේ මා සමුදාවන පළගැටියන්ද කෙඳි පළගැටියන්ද කපන පළගැටියන්ද පළගැටි පණුවන්ද නාස්ති කළා වූ අවුරුදු මම නුඹලාට නැවත දෙන්නෙමි. 26வது வசனம் சொல்லுது, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். 26 වෙනි පදයේ කියනවා නුඹලා වනාහි කෑමකා තෘප්තියට පැමිණ නුඹලා ගැන පුදුම ලෙස ක්‍රියා කළා වූ නුඹලාගේ දෙවි වූ ස්වාමීන් වහන්සේගේ නාමය වර්ණනා කරන්නෝය. இருதயம் உண்மையாக நொறுக்கப்படும் பொழுது ரிசல்ட் என்ன தெரியுமா நடக்கும்? கடைசியா உங்க லைஃப் சிம்பிள் சென்டென்ஸா முடியும். எல்லா துதிகன மகிமையும் கர்த்தருக்கு போய் சேரும். ඔබගේ සිත ඉරිලා ඔබ ක්‍රියා කරද්දී අන්තිමේට වෙන එකේ පිළිතුර ඒ රිසල්ට් එක මොකද්ද දන්නවද? සියලුම ස්තුතිය ගෞරවය මහිමය ඔබ ස්වාමීන් වහන්සේට දෙයි. அல்லாத பட்சத்துல என்ன நடக்கும்னு சொன்னா, எங்களுடைய வஸ்திரங்கள் மட்டும் கிழிஞ்சிருச்சுன்னு சொன்னா, நாங்க எங்க ஊழியங்களை குறிச்சு, எங்க ஊழியத்துல இப்படி வளர்ந்தோம், எங்க ஊழியத்துல இவ்வளவு நடந்துச்சு, அங்க இப்படி நடந்துச்சு, நான் ஜெபிச்சேன், நான் நடத்தினேன், இதெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கும். ஆனால் இருதயம் கிழிக்கப்படும் பொழுது சுயம் செத்து தேவனுக்கு மகிமை போகும். බලන්න මෙතන වස්ත්‍ර ඉරාගෙන ඔබ යාපනා කරනවා කියන්නේ ඔබ කියයි මම යාපනා කරා මේක මම වර්ධනය කරා මේක හොඳට වුණා මේ සේවය මෙහෙම වුණා කියලා. නමුත් ඔබ සිත ඉරාගෙන ඔබ ස්වාමීන් වහන්සේ ඉදිරියේ යාපනා දැනගන්න අවශ්‍ය ඔබගේ සිත අද ස්වාමීන් වහන්සේ ඉදිරියේ ඉරෙන්න අවශ්‍යයි. God doesn't need anything from outside yourself. We just need your repentant heart. உங்க இருதயம் மனம் திரும்பின இருதயத்தை ஆண்டவர் தேடுகிறார். අද ස්වාමීන් වහන්සේ ඔබගේ පසුතැවිලි වෙන්නා වූ සිතක් ස්වාමීන් වහන්සේ ඔබෙන් බලාපොරොත්තු වෙනවා. Enough for entire revival for the கடைசி காலத்துல இருக்கிற என் பரிபூர்ணமான ரிவைவலுக்கு ஒண்ணு போதும். உன்னுடைய என்னுடைய இருதயம் கிழிக்கப்பட்டு முழுமையாய் ஆண்டவரிடத்துல திரும்புகிறது காரணம். අද අන්තිම කාලයේ සම්පූර්ණ පිපිදීම අවශ්‍ය නම් ඔබගේ මගේ සිත සම්පූර්ණයෙන්ම ඉරාගෙන අපි ස්වාමීන් වහන්සේ වෙතට හැරෙන්න අවශ්‍යයි. அதற்கு பின்பு மாம்சமான யாவர் மேலும் அவர் ஆவியை ஊற்றுவார். ඉන් පස්සේ මාංශමය වූ සියල්ලන් කෙරේ උන්වහන්සේගේ ආත්මය වගුරුවනවා. God just waiting for the revival period. ஆண்டவர் இன்றைக்கு எழுப்புதலின் காலத்துக்காக காத்து கொண்டிருக்கிறார். எப்பொழுது என் ஜனத்தின் இருதயம் முழுமையாய் கிழிக்கப்படும். අද ස්වාමීන් වහන්සේ පිපිදීම වෙනුවෙන් උන්වහන්සේ ඇයි තාම ප්‍රමාද වෙලා බලාගෙන ඉන්නේ? මනුෂ්‍යයන්ගේ සිත් ඉරෙන්න අවශ්‍යයි. ஆண்டவர் ஏங்கி காத்து கொண்டிருக்கிறார். எப்பொழுது என் ஜனம் இருதயம் கிழிக்கப்பட்டு முழுமையா என்னிடத்தில் திரும்புவார்கள்? எப்பொழுது நான் என்னுடைய எழுப்புதலின் காலத்தை நான் கட்டவிழ்ப்பது? අද ස්වාමීන් වහන්සේ ප්‍රමාද වෙලා ස්වාමීන් වහන්සේ බලාගෙන ඉන්නවා ඒ පිපිදීම දෙන්න මගේ මනුෂ්‍යයන් කවදද සිත් ඉරාගෙන සම්පූර්ණයෙන්ම මා වෙතට හැරෙන්නේ. எனவே ஊழியம் செய்கிறோம் என்கிற நல்ல வாஞ்சை இருந்த பொழுதிலும் සේවය කරනවා කියන යහපත් සිතුවිල්ල තියෙද්දි ஆண்டவருடைய எழுப்புதலுக்கு தடையாக மாறி விடாதீர்கள்.
ස්වාමින් වහන්සේගේ ඒ පිපිදීමට බාධාවක් වෙනවා නම් நாங்கள் தடையாக மாறி விடாதபடிக்கு எங்கள் இருதயங்கள் கிழிக்கப்பட்ட ஆண்டவருக்கு எங்களை ஒப்பு கொடுப்போம். ඒ පිපිදීමට බාධාවක් නොවන පිණිස අපේ හදවත අපේ සිත ඉරාගෙන අපි ස්වාමීන් වහන්සේ වෙතට හැරෙමු. ஆண்டவருக்கு நேராக எங்கள் இருதயங்களை திறந்து நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்க போகிறோம். ස්වාමීන් වහන්සේ ඉදිරියේ අපේ හදවත අපි ස්වාමීන් වහන්සේ ඉදිරියට බාර කරන්න යනවා. ஒரு 8 நிமிஷங்கள் இருக்குது. இருக்கிற இடங்களில என்னோடு சேர்ந்து இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி எங்களை விட்டு கொடுக்க ஆரம்பிப்போம். තව විනාඩි කිහිපයක් තියෙනවා මේ වචනය වෙනුවෙන් අපි බාර වෙමු ස්වාමීන් වහන්සේ ඉදිරියේ. எங்கிலும் பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. இருதயங்கள் கிழிக்கப்பட்டவர்களாக, இருதயங்கள் நொறுக்கப்பட்டவர்களாக, ஓ பிதாவின் இருதயத்தை அறிந்த ஒரு ஜன கூட்டம் எங்கள் தேசத்தின் நடுவிலே எழும்பட்டும் ஆண்டவரே. சுயத்துக்கு හදවත ස්වාමිනී ඉරාගෙන හදවත ස්වාමිනී කඩාගෙන ස්වාමිනී ඔබ වහන්සේ ඉදිරියේ ස්වාමිනී හැරෙන්නව මනුෂ්‍යයන් මේ දේශය තුල ස්වාමිනී ඔබ වහන්සේ තබන්න කියලා අපි ඉල්ලනවා. ஆண்டவரே, எங்களுடைய ஊழியங்கள் அல்ல, எங்களுடைய பெயர்கள் அல்ல ஆண்டவரே, உங்க இருதயத்தின் பாரம் நிறைவேறத்தக்க ஒரு ஊழியத்தை செய்ய உதவி செய்யுங்கப்பா. ස්වාමිනී මගේ සේවය මගේ දේවල් නොව ස්වාමිනී ඔබගේ කැමැත්ත කරන්නව සේවාව கர்த்தர் இந்த இடத்துல ஒரு சிலரோடு திட்ட தெளிவாக பேசிக் கொண்டிருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ මෙතන ඉන්න සමහර අයත් එක්ක පැහැදිලිව කතා කරගෙන ඉන්නවා. வெகு தூரமாய் உங்களை நீங்களே வெகு தூரமாய் தொலைவிலே நின்று ஊழியத்தின் அழைப்பு இருக்கிறது என்று அறிந்தும் எல்லையை விட்டு வெளியே நிற்கிற ஒரு வாலிபனோடு ஆண்டவர் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். අද සේවය තියාගෙන සේවය අතහැරලා එළියේ ඉන්නව එක තරුණයෙකුට ස්වාමීන් වහන්සේ කතා කරමින් ඉන්නවා. ஆண்டவர் அன்பாய் உன்னை மீண்டுமாய் அழைக்கிறார் சகோதரனே. சகோதரயா ස්වාමීන් වහන්සේ ඔබ ප්‍රේමයෙන් නැවතත් කැඳවනවා. இந்த வார்த்தை போய்க்கொண்டு இருக்கும் பொழுது உன் இருதயம் வெம்பி அழுது ஆண்டவருக்கு நீ ஒப்பு கொடுத்ததை நான் பார்க்கிறேன். මේ දේ වචනේ යද්දී ඔබගේ හදවත කැඩිලා ඔබ ස්වාමීන් වහන්සේට බාර වුණ එක අපිට හැංගෙනවා. இருதயத்தை கிழித்து ஆண்டவருக்கு நீ ஒப்பு கொடு. ஆண்டவர் உன்னை தேசங்களை அசைக்கும்படியாக எழுப்ப விரும்புகிறார். ඔබගේ හදවත ඉරාගෙන ඔබ ස්වාමීන් වහන්සේට බාර වෙන්න ස්වාමීන් වහන්සේ මේ දේශය ඔබ පාවිච්චි කරන්න යනවා. ஓ இருதயங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறவர்கள் மேல ஒரு பகிரங்கமான தேவ பிரசன்னம் பாளையம் இறங்கி கொண்டிருக்கிறது. ඔබගේ හදවත ස්වාමීන් වහන්සේට බාර කරද්දී බලවන්ත වූ අභිමුඛත්වය ඔබ කෙරේ බැසෙනවා. ஓ கர்த்தருடைய ஆவியானவர் தேசத்தின் எல்லைகளை அசைக்கும்படியாக ஜனங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார். ස්වාමීන් වහන්සේගේ ආත්මයන් වහන්සේ බොහෝ මනුෂ්‍යයන් නැගිටමින් සිටිනවා මේ දේශය තොලවන පිණිස. திறக்கப்படட்டும், எங்கள் கண்கள் திறக்கப்படட்டும். எங்கள் தேசத்திலே கர்த்தருடைய பெரிய காரியங்களை நாங்கள் காண எங்கள் இருதயங்கள் உடைக்கப்படுவதாக. අපේ ඇස් විවෘත වේවා මේ දේශය ස්වාමීන් වහන්සේ කරන මහත් වූ දේ බලන පිණිස අපේ හදවත් කැඩේවා. இருக்கிற இடங்கள்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஜேசு நீ ஒபபமனாய் மாயிதிரியே ராஜகாரத்தே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஜேசு நீ கோபபமனாய் மாயிதிரியே ரந்தா தவன்னே. ஜேசு நீ மாயிதிரியே கோபபமனாய் ராஜகரானே. மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. நோய்கள் சுகமாக ஆரம்பிக்கட்டும். இந்த
உபவாச நாட்களிலே நோய்கள் சுகமாக ஆரம்பிக்கட்டும். இந்த கால வேளையில யாரெல்லாம் சரீரத்திலே வியாதிகளோடு வந்திருக்கிறார்களோ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா ஆண்டவரே வியாதிகள், கேன்சர் வியாதிகள், ஆண்டவரே தன்னுடைய எலும்பு தசை நாரிகளிலே இருக்கிற வியாதிகள் இந்த நிமிஷம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சுகம் அடையட்டும் என்று நான் கட்டளை கொடுக்கிறேன். Right now in the name of Jesus, let the healing power of Jesus Christ be manifest each and everyone bodies, Father. இயேசுவின் நாமத்தினாலே சுவாமினி அப்படி அனுகரணவா Jesus once again நாமே ஒபகே லேவலின் வலைய எலிதரவ் கரண்ண சுவாமினி ரபா ஷெகிரியாம் சலரபா ஸ்தம்பிதப்பட்டு போன சபைகள், ஸ்தம்பிதப்பட்டு போன ஊழியங்கள், ஆண்டவரே வஸ்திரங்களை கிழித்து செய்கிற ஊழியத்தின் எல்லைகள் இன்றைக்கு இருதயங்களை கிழிக்க ஆரம்பிக்கட்டும். ஆண்டவரே ஆண்டவர் கண்டிலா ஆண்டவரே ஆண்டவரே தங்களின் இருதயத்தின் ஆழங்களை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்த Lord, let the people start from their ministry to start their repent from their heart, Father, not by the works, not by the words, Father. Repent from the heart, Father. Riba shediliyan roka shediliyandaraba ஒரு எழுப்புதலின் அக்கினி இந்த எல்லைகள்ல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் பாளையம் இறங்கட்டும். ஆண்டவரே இவர்கள் எந்தெந்த பட்டணங்களில் இருந்து ஜாயின் பண்ணி இருக்கிறார்களோ, எந்தெந்த தெருக்களில் இருந்து ஆண்டவரே ஜாயின் பண்ணி இருக்கிறார்களோ, அந்த ஆவிக்குரிய மண்டலங்களின் எல்லைகளிலே பரலோகம் திறக்கப்படுவதாக. தேவ தூதர்களின் சேனைகள் பாளையம் இறங்குவார்களாக. பிசாசின் தந்திரங்கள் இந்த நிமிஷம் இயேசுவின் நாமத்தினாலே அது முறியடிக்கப்படட்டும் என்று கட்டளை கொடுக்கிறேன். செய்வினைகளும் பில்லி சூனியங்களும் மாந்திரங்களும் இந்த பிள்ளைகள் வசிக்கிற பட்டணங்களை கட்டி வைத்திருக்கிற பொல்லாத ஆவிகளின் கிரிகைகளையும் அந்த பலவானையும் இயேசுவின் நாமத்திலே என் தேசத்துக்கு நேராக கரங்களை நீட்டி அதன் வல்லமைகளை நிர்மூலமாக்குகிறோம். இந்த காலை வேளையிலே உபவாசமும் ஜெபத்தின் வல்லமை தேசத்தின் எல்லைகளை முத்திரை செய்வதாக. வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு திசைகள் எல்லாவற்றிலும் தேவனுடைய மகிமை பாளையம் இறங்கட்டும். ஆண்டவர் கர்த்தருடைய ஜீவனை காண்கிற நாட்கள், கர்த்தருடைய ஜீவனை நாங்கள் காண்கிற நாட்கள். அநேகருடைய இருதயங்கள் நடுவிலே தரிசனங்கள் புறப்பட்டு கொண்டிருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் புதிய காரியங்கள் இந்த காலை வேளையிலே செய்து கொண்டிருக்கிறார். God is starting a new chapter in your life, my dear brother and sister. No, you are not going to be the same anymore. You are not going to be live same anymore. God is doing such a new marvelous path for you and me. You are the people who need to carry the end time revival to the nation. You and me, the people who are going to reveal the end time revival to this nation. Don't look at your outside. Just repent from your heart. சுற்றுப்புறங்களை பார்த்து எழுப்புதலுக்கு தடையாக நீ மாறிவிடாதே. உன் இருதயங்கள் கிழிக்கப்பட்ட இருதயங்களோடு கர்த்தர் உன்னை கொண்டுதான் இந்த தேசத்திலே பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நீங்களும் நானும் தான் எழுப்புதலை பிரதிபலிக்கிற பாலமா எங்கள் தேசத்துக்கு மாற போகிறோம். ஆண்டவரே இந்த காலை வேளையில இந்த ரிவைவல் குளோபல் மினிஸ்ட்ரி ஆசீர்வதிக்கிறேன். இதற்கூடாக ஜாயின் பண்ண ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறோம். Lord, we thank you for Pastor Simpson. And Lord, we thank you for each and every person who joined today, Father. Lord, we bless each and every person in the mighty name of Jesus Christ. Let the revival begins from every individual's, Father. Let the revival begins from every houses, Lord. Let the revival begins from every small churches to the large churches, then into the nations, Father. Lord, I submit all the individual into your mighty hands to the word of God, Father. Let their hearts start to repent. Let their minds start to repent. Let their activities start to repent towards the revival, towards the burden of Father's heart, Father. In the name of Jesus, I bless each and every person who joined today. In Jesus' name I'm praying. Amen. Thank you, brother. God bless you. Amen. Thank you very much, brother. Hallelujah. Thank you, Lord. Amen.
நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் ஒரு அபிஷேகமான வார்த்தை எங்களுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாருன்னு சொல்லி. මම විශ්වාස කරනවා ස්වාමීන් වහන්සේ අභිෂේකයේ වචනයක් අප මැදියට ගෙනාවා කියලා. இந்த நாட்களுக்கு எங்களுக்கு தேவையான மன்னாவை கற்றுக் கொடுத்திருக்கிறோம். අද දවස් අවශ්‍ය කරන මන්න ස්වාමීන් වහන්සේ අපට දුන්නා. விசேஷமாக அருமையான தேவதாசனுக்காக உடைய ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். අපි විශේෂයෙන්ම යහපත් වූ දේවදාසයාගේ සේවය උදෙසත් අපි යාත්නා කරන්න යනවා. அப்ப நாங்கள் எல்லாம் இருக்கிறது ஒரு விஷயம், கண்களை மூடி අපි ඉන්නේ ස්ථානයන් වල අපි ඇස් වසලා நம்ம இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த ஊழியக்காரருக்காகவும் உடைய ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். අපි විශේෂයෙන්ම හදවත ඇතුළාන්තයෙන් දේව සේවකයා උදෙසත් කණ්ඩායම උදෙසත් අපි යාත්නා කරමු. அத்த இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மகனை பயன்படுத்தும்படியாக ස්වාමීන් වහන්සේ තව බොහෝ අයට දරුවව ස්වාමීන් වහන්සේ ආශිර්වාදයක් කරන්න කියලා. இன்னும் வேதத்தின் வெளிச்சங்களை கத்த வெளியில மகனுக்கு கொடுக்கும்படியாக විශේෂයෙන්ම තවත් දේ වචනේ එලිදරව්වන් ස්වාමීන් වහන්සේ දෙන්න කියලා. இந்த நேரத்தில் அருமையான போதகர் நளின் பெரேராவை கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஊழியக்காரனுக்காகவும் அது போல அவருடைய குழுவுக்காகவும் ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணும்படியாக අපි විශේෂයෙන්ම දේවගතිවරයා නලින් අපි ඔහුට කියනවා මේ සේවය උදෙසා දේවදාසය උදෙසා යාත්නා කරන්න කියලා. सर्व बलधारी महोत्तम जीवमान देवी पियाननी මේ අනගේ උදෑසන නිසා අපි ස්තුති කරනවා පියාණනි. ස්වාමිනී ඔබ වහන්සේගේ දාසය නිසා අපි ස්තුති කරනවා. ස්වාමිනී ඔබ වහන්සේට ස්තුති. ඔබගේ ජීවිතයේ කැඳවීම ඔබ වහන්සේ මහත් ලෙස ක්‍රියා කරමින් වචනය තුලින්ද යාඥාව තුලින්ද මේ දේශයට ඔබ වහන්සේ ආශිර්වාදයක් වෙලා තිබෙන නිසා ස්වාමිනී ඔබ වහන්සේගේ දිව්‍ය අනුග්‍රහය ඔහු තුල තබමින් ස්වාමිනී තව ඔහුව ඔබ වහන්සේ පාවිච්චි කරන්න කියලා අපි යාඥා කරනවා. ස්වාමිනී ඔබ වහන්සේට බාරයි. ස්වාමිනී ඒ වගේම මේ රිවයිවල් මිනිස්ට්‍රි එකද පාස්ටර් සිම්සන්ද අද දවසේ ආවා වූ සෑම කෙනෙක්වමද අපි ඔබ වහන්සේගේ ශුද්ධ දෑතට බාර කරනවා. ඔබ වහන්සේගේ දිව්‍ය කරුණාව අනුග්‍රහය සෑම කෙනෙක් මතම තැබුව මැනව. පියාණන්ගේද පුත්‍රයාණන්ගේද ශුද්ධාත්මයාණන්ගේද නාමෙන් ආමෙන්. ஆமென் ஆமென்.